ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. நான் ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வீடியோ போட நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து கன்டினியூஸா நான் வீடியோ போடுறேன். இவ்வளோ நாள் நான் ப்ளவுஸ் கட்டிங் ஆகட்டும், என்ன டெய்லரிங்கா இருந்தாலும், நான் எங்கேயுமே படிக்காம மத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு, ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு ஷேர் பண்ணுனேன். இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன்னா, ஒரு இடத்துல ப்ராப்பரா போய் ப்ளவுஸ் கட்டிங் மட்டும் ஃபர்ஸ்ட்டு எல்லாமே ப்ளவுஸ் கட்டிங் மட்டும் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஃபார்முலா விஸ்பரர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத எல்லாருக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்படிங்கிற மாரி நான் முடிவெடுத்துட்டு, இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல, சிங்காநல்லூர்ல ஃபேஷன் குயின் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்குது. ட்ரெய்னிங்ல ரீசென்ட்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன். ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அப்ப அதுல நான் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க நான் பே பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சுட்டு, அத உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸாவே நம்ம ப்ளவுஸ மட்டும் ப்ளவுஸ்க்கு மட்டும் தான் நான் சேர்ந்திருக்கிறேன். அப்ப இந்த ப்ளவுஸ ஃபுல்லா அளவெடுக்கிறதுலருந்து அதாவது ஒரு அந்த பேசிக் இதில தான் நான் சேர்ந்துருக்கிறேன். அதுக்குள்ள உள்ள என்னென்ன ப்ளவுஸ் கட்டிங் வருதோ, அதை எல்லாமே நான் உங்களுக்கு நான் அப்படிதான் வீடியோவா போடுறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒவ்வொன்னையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதை நான் ஃபர்ஸ்ட்டு நான் செஞ்சுட்டு இப்போ நான் போட்டிருக்க ப்ளவுஸ் கூட அந்த போட் நெக் 3 பீஸ் கட்டு, பட்டி பேண்டு, அதாவது போட் நெக் பீசஸ் கட்டு வித்து பேண்ட் கட்டு, பட்டி பீஸ் அதுதான் நான் தச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை தச்சுட்டு நான் போட்டு வேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஃபிட்டிங் நல்லா பிடிச்சிருக்குது. இப்போ அதையே உங்களுக்கு அந்த மாதிரி நான் படிச்சுட்டு வந்த பிறகு ஒவ்வொரு கிளாஸா நான் உங்களுக்கும் வீடியோ போடுறேன். இப்போ இதுவுமே நான் ஏன் இதை செய்ய நான் விஷயம்னு சொன்னால், இங்கேயும் சரி ஸ்ரீலங்காவில் சரி நிறைய பேருக்கு அந்த தைக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் இங்கே விட அங்கே ஆர்வம் இருந்தாலும் அங்கே காஸ்ட் வைஸ் எல்லாமே கூட அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் பின் தங்கிடுறாங்க. அவங்களோட உடுப்பை கூட தைக்க முடியாமல் கொடுத்து அது கூலி கொடுத்து தைக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம நிறைய பேருக்கு நம்ம கற்றுக்கிட்டு அதை ஷேர் பண்ணோன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்குமே இதை சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி நான் சொல்லிக் கொடுக்குற பட்சத்தில் நம்மளாம் அனுபவத்தில் செஞ்சு காட்டுறதோட ஒரு சென்டரில் போயிட்டு அவங்க ப்ராப்பராக எப்படி ப்ளவுஸ் கட்டிங் போடுறாங்க. அப்புறம் இது கொஞ்சம் நம்ம செய்கிற 2 பேட்டர்ன் ரோஸ் கட்டிங் நம்ம செய்வோம் நம்ம சேனலில். இது வரைக்கும் நான் அப்படி போட்டு காட்டியிருக்கிறேன். அதில் ஒரு 2வது இதுதான் மெயினாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லாவும் ஈஸியாகவும் இருக்குது, கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற அந்த 1 இன்ச் கூட்டி செய்கிற மெத்தடு உங்களுக்கு சேனலில் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியணும். அப்படி செய்கிறதுல கூட ஒரு சிலருக்கு சரியாகும், ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் வரலாம். அப்போ இந்த மெத்தடில் செய்யும் வேலை நம்ம ஃபுல் மெஷர்மெண்ட்டையே எடுத்துறோம். எடுத்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணி செய்கிறாங்கன்னு செய்யறது ஈஸியாக இருக்குது. அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம 4 பேருக்கு நம்ம கற்றுக் கொடுத்து நிறைய பேர் லேர்னர்ஸ் கற்றுட்டு வெளியே போகிற நேரம் ஒரு ப்ராப்பராக கற்றுட்டு போய் செய்யல ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஒரு ரீசன்கால தான் நான் இப்போ ப்ளவுஸ் கட்டிங் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்ந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ நாள் நம்ம மெத்தட் செஞ்சிருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டு அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படியே படிக்கணுங்கிற ஆர்வம் நிறைய பேர் கற்றுக்குறாங்கன்னு இருப்பாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணால் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலில் ஷேர் பண்ணினா அவங்க நம்ம போடுற வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ நாளைக்கு நம்ம அதாவது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ நான் பேஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறது சேர்க்கணும். அதே மாதிரி நான் ஒரு 10 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி எப்படி செய்யலாம்னு கேட்டுட்டு அதை ஒன்றுமா நான் செஞ்சு ஒரு ப்ளவுஸாக தச்சு பார்த்துட்டு அவங்க சொல்கிற பேட்டர்ன் மேக் பண்ணி, அதாவது பேப்பரில் தான் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. பேட்டர்ன் மேக்கி ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எப்படி துணியில் ப்ளே அவுட் போடுறது அப்படிங்கிறதையும் காட்டுறாரு. அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு சைஸ் நம்மளோட சைஸ் இப்போ எந்த சைஸ்க்கு நான் எல்லா அளவு செய்கிறேன்னா இப்போ எனக்கு அது சரியாக இருக்குது. இப்போ இன்னுமே நான் அடுத்த ஆட்கள் எல்லாருக்குமே அளவு எடுத்து செஞ்சு பார்ப்பேன். சரியாகாத பட்சத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருந்தால் நான் அந்த வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும். நீங்கள் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறதா அதே மாதிரி டெய்லரிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.